ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நேற்று எனக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, ஆனால் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல ஃபேட்டு கொஞ்சம் போடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த பதிவு அவருக்காக, அதே போல் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருங்களுக்காகவும். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். அது எல்லாமே சரியாக தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 60 கிலோ இருக்கோம் அப்படின்னா 1.5 கிராம் மேனிக்கே நம்ம ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண மாதிரி சொன்னார். இது எந்தளவுக்கு உண்மை என்னங்கிறது, எல்லோரும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அதில் பெரிய அளவுக்கு விஷயம் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுங்க, நான் இந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ரொம்ப நம்புகிறாங்க. இதே ஒரு 10 முட்டை எடுங்க, ஒரு 2 முட்டைக்கு ஹோல் எக்கு ஒயிட்டோடு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஹோல் எக் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஒயிட்டாக எடுங்க அப்படின்னு சொல்கிறத எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னு தெரியல. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டீனை பெருசாக நம்ப மாட்டேன். நான் சிக்கன், எக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ள ஃபுட்டை நான் நம்புவேன். நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து 60 கிலோ இருக்கும் அப்படின்னா ஒரு 120 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களையோ இல்லை வெயிட் மிஷினில் வச்சு மெஷர் பண்ணி சாப்பிட்ற விஷயங்களோ நான் பெரிய அளவுக்கு நம்ப மாட்டேன். என்ன ஒன்று அப்படின்னா, நான் 3 நேரம் 4 நேரம் சாப்பிட்றத இப்போ ஒரு டயட்டுன்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபுட் டயட் இருக்குது, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி இது. வந்து எப்படின்னா, இன்றைக்கி 2025 அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா 2013 நான் காலேஜில் வெறுமனே கிரவுண்டில் பண்ணுற ஒர்க் அவுட்டு அதை மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எம்கே யூனிவர்சிட்டியில் ஒரு காம்படிஷன், பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. காலேஜிலேருந்து நானும் அதை கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனேன். அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து எனக்கு ஒரு தெரியாதவங்க தான், ஆனால் உடம்பு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்து நான் அவர் கூட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் அவர் கூடயே தான் இருந்தேன். அப்படி நான் கூட இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நைட்லாம் அவங்க கூட தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நாங்கள் முதல் நாள் ஈவினிங்கே அங்கே போயிட்டோம். நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்டே பண்ணோம். அப்போ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தெரிஞ்சார் அன்னைக்கு. ஏன் அப்படின்னா, நான் காலேஜில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் பார்க்குற மாதிரி, ஒரு ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் மாதிரி ஒருத்தவங்கள நான் நேரில் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி நான் நேரில் அவங்கள பார்த்ததால நான் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டாகி அவங்க கூட நான் ஒரு பெட்டு மாதிரி அவங்க கூடயே இருந்தேன். அவங்க கூட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோ எடைப்பிரிவுக்கு கீழே இருக்கவங்களாம் ஒரே ஒரு கேட்டகிரியாகவும், 60 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களாம் ஒரே ஒரு கேட்டகிரியாக, 2 கேட்டகிரியாக மட்டும்தான் அங்கே காம்படிஷன் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 60 கிலோவுக்கு கீழே இருந்த கேட்டகிரியில் நான் கலந்துக்கிட்டேன். அப்படி கலந்துக்கிட்டப்ப வெறும் எண்ணெயை தேய்ச்சி தான் நான் பாடி பில்டிங் காம்படிஷனே பண்ணேன். அதுக்கு ஒரு டேன் கிரீம் இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு அந்த அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடு, இந்த மாதிரி எடு, அந்த மாதிரி எடுன்னு தான் என்னை கொஞ்சம் தவறாக தான் கைட் பண்ணார். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஹீரோ அவர். என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் தோற்றுட்டு தான் நான் வந்தேன். டாப் 5க்குள்ளே செலக்ட் ஆனேன். அவங்க டாப் 3யோ டாப் 1ஓ தான் அவங்க சூஸ் பண்ணாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் தான் பண்ணாங்க. அவங்களாலையுமே ஃபஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்க தான் பயங்கரமாக இருந்தாங்க. ஆனால் எடைப்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க வரைக்கும் ஒரே கேட்டகரியில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து 65 கேட்டகரி வெயிட்டுக்கு தான் தன்னை ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு விஷயங்களா. அடுத்து அவர் தான் என்னை கைட் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, மதுரையில் ஒரு காம்படிஷன் இருக்குப்பா, நீ வாங்க, நான் உன்னையே மதுரை காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன், என் ஜிம்மிலேருந்து நீ ஏறு, எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படி ஹெல்ப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேன் க்ரீம் மட்டுமே என்கிட்ட 1100 என்னமோ வாங்கினார், ஒரே ஒரு டேன் க்ரீம் மட்டும். ஆனால் அந்த டேன் க்ரீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2025 கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 350 நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டியான டேன் க்ரீம். இந்த விஷயம் கூட அவர் என்னை ஏமாத்தினாருன்றது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்லாம் தெரியலை. அந்த காம்படிஷன் பண்ணதுலேயும் மிஸ்டர் மதுரை ஒருத்தங்க பண்ணினாங்க, இந்த அண்ணா பண்ணலை. இந்த அண்ணா கேட்டகரியிலேயே 2nd தான் பண்ணாங்க. அவருக்கு காம்படிஷனாக ஒருத்தர் சூப்பராக வந்திருந்தார் அந்த மிஸ்டர் மதுரை காம்படிஷனில். அப்போ ஃபஸ்ட்டு அந்த காம்படிஷனில் மிஸ்டர் மதுரை வின் பண்ணது யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் விசாரித்து, அந்த அண்ணா பார்த்திங்கன்னா என் காலேஜ் பக்கத்தில் இருக்க ஊர் தான், திருவேடகம்னு சொல்லி. அவர் சாம்சங் ஃபிட்னஸில் ட்ரெயினராக ஒர்க் பண்ணார். நான் சாம்சங் ஃபிட்னஸ்க்கே போயிட்டேன். அப்போ போனப்போ என் ஃபோட்டோஸ் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அங்கே
என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சவர் அங்கே ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்போ நீயும் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு ஒரு 1500 என்கிட்ட பணம் வாங்கினார். அதுக்கு 4 ஃபோட்டோ தான் கொடுத்தாரு. அதுவும் எனக்கு பெருசாக அப்போ நாலேஜ் கிடையாது. எனக்கு கிராமத்தில் பிறந்ததால் இந்த கிராமமும் அந்த காலேஜும் மட்டும்தான் எனக்கு வெளி உலகம்னு தெரியும். அப்புறம் எதுவும் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணன்ட்ட பேசுகிறதுக்காகவே நான் குருகுலத்தில் படித்தேன். ஆனால் தெரியாமல் ஒரு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் 10 மணிக்கு நான் கால் பண்ணால் கூட தம்பி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிம்பாரு. அப்போலாம் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இங்கே போடுறா 10 மணிக்கு கூட ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் இழந்ததை நான் ஏமாந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான்லாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுகிறதா இருக்குது. ஏன் அப்படின்னா நான் தெளிவானதே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான். அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மிஸ்டர் மாதிரியில் அந்த அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அந்த மிஸ்டர் மாதிரியில் யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்களோ அவங்கள போய் நான் நேரில் பார்த்தேன். அப்படி சாம்சங் ஃபிட்னஸில் நான் போய் பார்க்குறப்ப நீ எப்படி கலந்துக்கிட்டேன் என்ன நான் ஃபோட்டோ காமிச்சு பேசுகிறப்பலாம் அவங்க தான் சொன்னாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாத்தா வயசில் ஒருத்தர் இருந்தார். அவர் பண்ண ஃபோட்டோவும் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பையன் அவரு அங்கே பாடி பில்டிங் பண்ணி அந்த ஜிம்மையும் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினர். அப்போ அவங்க சொன்னாங்க பாடி பில்டிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி தம்பி, நாங்களே இன்னும் இதில் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பாடி பில்டிங் பண்ணணும்னா கிரவுண்டில் மட்டும் பண்ணுறது பத்தாது, அதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் மசில் டெவலப் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் மசில் டெவலப் பண்ணால் தான் உங்கள் மசில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோவை நம்ம வந்து எப்படின்னா இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறத வச்சும் தோற்றத்தை வச்சும் அவங்க பேசக்கூடிய அந்த வீடியோ கிளாரிட்டியை வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் வியூ பண்ணுறாங்க ஒரு வீடியோவை. உண்மையான விஷயங்களை யதார்த்தமான விஷயங்களை பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகிறதுல தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மசிலுக்கு தனித்தனியாக ட்ரெயின் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணலாம். இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பேலன்ஸும் நான் அதுக்கப்புறமும் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறது அவங்க சொல்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. அந்தளவுக்கு மெஷர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கிராமத்தில் இருக்கவங்கனால முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, ஒரு முட்டையை எல்லோவோட ஹோல் எக் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய நெய்யாகட்டும் பருப்பாகட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஃபேட்டோடு சேர்ந்து தான் நமக்கு மசில் கெயின் பண்ணும். ஏன்னா நமக்கு ஃபேட்டும் வேணும், குட் ஃபேட் நம்ம உடம்புக்கு வேணும். அதனால தான் நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா கீழே இப்படி போகிறதுக்கு காரணம் ஏன் அந்த தண்ணி நிற்காமல் போகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு தான் காரணம். நீங்கள் எடுத்துக்கிறது மசில் கெயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே ஓகே. இந்த தேவையில்லாமல் இந்த ப்ரோட்டீன் எடுங்க இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்புறதில்லை. அந்த ப்ரோட்டீனில் ஒரு 4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஒரு ஸ்கியூபுக்கு அப்படின்னு சொன்னால் நான் அதை பெருசாக நம்பலை. அதுக்கு நான் 2 முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நான். என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து மசில் கெயின் பண்ணுறப்ப ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனால் நான் கார்டியோ எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் கார்டியோ பண்ணுறது ரொம்ப நல்லது. மசில் ட்ரைனிங் பண்ணுறது 3 நாள் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் மசிலை ஒரு நாளைக்கு 2 மசிலாக நீங்கள் பண்ணாலே போதும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க தான் விதவிதமாக பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்துக்காக பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு செஸ்ட் கிளாஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரைசிப் பண்ணலாம். இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 மசிலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 4 வேரியேஷன் பண்ணினீங்கன்னா 8 வேரியேஷன் கிளாஸ் போதும் உங்களுக்கு. ஒரு நாள் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நாள் நீங்கள் கார்டியோ பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு நாள் அடுத்து உங்கள் மசிலை நீங்கள் கம்பைன் பண்ணி போடலாம். நீங்கள் அது பண்ணாலே உங்களுக்கு மசில் வந்து 7 மசிலாக நீங்கள் பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். 6 மசில் மேஜர் மசில் 3 மசில் அப்படின்னா நீங்கள் ஒரு மைனர் மசிலை கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் 6 மசில் 7 மசில் நீங்கள் அப்டமனுக்கு ஒரு நாள் தனியாக நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஃபேட்டோட தான் நீங்கள் வெயிட் கெயின் பண்ண முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொஞ்சம் கொடுக்குறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் ஃபேட் பர்சன்டேஜை குறைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம உடம்புல ஃபேட்டை ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும். கலோரி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறது ஆரோக்கியமானு கேட்டால் அது ஆரோக்கியமும் இல்லை. ரொம்ப நாள் அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டாலும் அதுவும் முடியாது. நீங்கள் அதனால் ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற உணவை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுன்னா நான் 3 நேரம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் 4 நேரமாக கண்டிப்பாக சாப்பிடலாம். நீங்கள் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்லாம். இடையிலலாம் ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ளது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நேச்சுரலாக என்ன முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு 60 kg இருக்கேன் அப்படின்னா
ஒரு 5 கேஜி வரைக்கும் நேச்சுரலாக ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்தில் 6 கேஜி வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த 6 கேஜி வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸும் பண்ணலாம். இந்த 90 டேஸ் 60 டேஸ் சேலஞ்சில் உடனே ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படிங்க உடனே ரிசல்ட் கொடுக்க முடியும்? நேச்சுரலாக நம்ம உடம்புக்கும் சரிங்க, நம்ம ஆர்கன்ஸுக்கும் சரிங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அது குறையும். அதனால் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் நம்பாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸும் பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணலாம், நீங்கள் ஃபிட்டாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்புங்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் அடித்து சொல்லி கொடுக்குறதால நம்ம குறைஞ்சிட முடியாது. இல்லை அப்படின்னா சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால குறைஞ்சிருக்க முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு ஃபேட் பர்னர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த ரிசல்ட் ஆரோக்கியமானதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஃபேட் வேணும். அதை நம்ம ஆர்கன்ஸை வச்சு நம்மளோட முயற்சியால் வச்சு தான் அதை நம்ம குறைக்கணுமே ஒழிய இந்த ஃபேட் பர்னர் எடுக்கிறதாலையோ இல்லை சில கிளன் டேப்லெட்டு இந்த மாதிரி விஷயங்களால் உடம்பை குறைக்கிறதாலையோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகிறதில்ல. நம்ம போடுற பதிவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம். அதனால தான் இப்போயும் நான் சொல்கிறேன், வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மசிலை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியமாக பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் எந்த ஒரு மெடிசனுமே எந்த ஒரு டேப்லெட்ஸுமே நீங்கள் தேவையில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அது அந்த அளவுக்கு மனுஷனுக்கு வியாதி வளர்ந்துக்கிட்டே தான் வருது. நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி தான், இயற்கையை அவர் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னப்போலாம் யாருக்கும் தெரியல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் தக்காளி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக விலை விற்றுக்கிட்டு இருந்துச்சு. நாட்டு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலை விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நாட்டு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஹை ரேட்டில் இருக்குது. பெங்களூர் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா மலிவாக கிடைக்கும். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக ஃபிட்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னும் ஒரு தலைமுறை கழித்து நேச்சுரலாக ஃபிட்னஸ் இருக்க பாடியை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் பெரிய ஆளுன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஏற்றாப்புல ஃபிட்னஸ் மாறுது, நம்மளோட வாழ்க்கை முறை மாறுது, உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுது. அதுபோல் ஃபிட்னஸ் மாறுது, ஆனால் அது நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஃபிட்னஸை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்னஸ் பண்ணாமலும் இருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அழிவில் தான் போய்கிட்டு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொஞ்சமாவது பயிற்சி கொடுங்க. அது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம மன ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்க்கை பொருளாதாரத்தையும் வாழ்க்கையுமே கொஞ்சம் நல்லா மாற்றும். ஓகே கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் என்னோடய கான்டாக்ட் நம்பரையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். தேவையான விஷயங்களை நீங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.